ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. புத்தம் புதிதாய் மாறும் அரசு போக்குவரத்து கழகம் 7030 புதிய பேருந்துகள். சென்னை எம்டிசி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2024 முதல் 2025 நிதியாண்டுக்குள் 7030 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய இருப்பதாக மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் கூடிய விரைவில் சென்னையில் 500 மின்சார பேருந்துகள் இயக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவின் இணை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு சாலை மார்க்கமான பொது போக்குவரத்தை 8 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் 20,260 பேருந்துகள் மூலம் 10,125 வழித்தடங்களில் இயக்கி வருகிறது. தினசரி 18,728 பேருந்துகளும், வார இறுதி நாட்களில் பொதுமக்களின் தேவையின் அடிப்படையில் அதிகப்படியான சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நாளொன்றுக்கு சுமார் 1.76 கோடி பயணிகள் பயன்பெறுகின்றனர். இதில் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் மகளிர் நலனுக்காக பயண கட்டணமில்லாமல் இயக்கப்படும் 7179 பேருந்துகளின் மூலம் சுமார் 51.47 லட்சம் மகளிர் தினசரி பயன்பெறுகின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தடத்தில் பழுதடைதல் எண்ணிக்கை கடந்த காலங்களில் அதிகபட்சமாக 10,000 கிலோமீட்டருக்கு 0.10 என்ற அளவில் இருந்த எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் பேருந்துகளின் பராமரிப்பதில் தனி கவனம் செலுத்தியதின் காரணமாக 2022 முதல் 2023 மற்றும் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் முறையே 0.002 மற்றும் 0.001 குறைந்துள்ளது. ஊடகங்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு வரும் பழுதுகள் உட்பட அனைத்து பழுதுகளும் முழுமையாக களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு 48 மணி நேரத்திற்குள் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி சரி செய்ய வேண்டும் என 26/4/2024 தேதியில் உத்தரவிடப்பட்டதனை தொடர்ந்து தற்போது அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு வருகிறது. கோவிட்-19 பெருந்துயர் காலமான 2020 முதல் 2021 மற்றும் 2021 முதல் 2022 ஆகிய காலகட்டங்களில் போக்குவரத்து கழகங்களில் எந்த வருமானமும் இல்லாமல் அதிக நிதி நெருக்கடியில் இருந்த காரணத்தினால் புதிய பேருந்துகள் எதுவும் வாங்க இயலாத சூழல் இருந்தது. இதன் காரணமாக வயது முதிர்ந்த பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகமாகி 31/12/2023 படி பேருந்துகளின் சராசரி வயது 9.13 வருடமாகவும், வயது முதிர்ந்த பேருந்துகளின் எண்ணிக்கை 10,582 52.73% இருந்தது. அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 2022 முதல் 2023 1000 புதிய பேருந்துகளும், 2023 முதல் 2024 1000 புதிய பேருந்துகளும், 2024 முதல் 2025 3000 பேருந்துகளும், SADP திட்டத்தின் கீழ் 16 பேருந்துகளும் மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் அதாவது KfW 2666 புதிய பேருந்துகளும் என 7682 மொத்தம் புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரையில் 652 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு அதே எண்ணிக்கையிலான வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்பட்டுள்ளன. மீதமுள்ள 7030 பேருந்துகளும் இந்த நிதி ஆண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் அதே எண்ணிக்கையில் வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்பட உள்ளது. மேலும் மொத்த செலவு ஒப்பந்த அதாவது GCC அடிப்படையில் சென்னையில் 1000 மின்சார பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 500 மின்சார பேருந்துகள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள பேருந்துகளின் கூண்டினை புதுப்பிக்க 2022 முதல் 2023 1000 பேருந்துகளும், 2023 முதல் 2024 500 பேருந்துகளும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரையில் 839 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பேருந்துகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி அளிப்பதில் தனி கவனம் செலுத்தியதின் காரணமாக 2022 முதல் 2023 ஆண்டினை ஒப்பிடுகையில் 2023 முதல் 2024 29 உயிரிழப்புகள் குறைந்துள்ளது. பொதுமக்களுக்கு தடப்பழுதுகள் மற்றும் விபத்து இல்லாத பேருந்து இயக்கத்தை இலக்காக கொண்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.